இரட்டை இலை சின்னம் தொடர்பான விவகாரத்தில் அதிமுகவின் இரு அணிகளுமே இதுவரை லட்சக்கணக்கான ஆவணங்களை தேர்தல் ஆணையத்தில் தாக்கல் செய்துள்ளன. இவற்றை படித்து பார்த்து ஆய்வு செய்து ஒரு முடிவுக்கு வருவது தேர்தல் ஆணையத்திற்கு பெரும் சவாலாகவே இருக்கும் என கூறப்படுகிறது. ஜெயலலிதா மறைவுக்கு பின்னர் அதிமுக இரு அணிகளாக பிளவுபட்டதால் முடக்கப்பட்ட இரட்டை இலை சின்னத்தை கைப்பற்ற இரு தரப்பிலும் கடும் போட்டி நிலவுகிறது. இது தொடர்பான ஆவணங்களை ஒப்படைக்க தேர்தல் ஆணையம் வழங்கிய கெடு இன்றுடன் முடிவடைகிறது. இதன் விளைவாக தாங்கள்தான் உண்மையான அதிமுக என்பதை நிரூபிக்க அதிமுக அம்மா அணியினரும் அதிமுக புரட்சி தலைவி அம்மா அணியினரும் மாறி மாறி ஆவணங்களை தாக்கல் செய்து வருகின்றனர். அதிலும் கடந்த சில நாள்களாக அவர்கள் லாரி லாரியாக பிரமாண பத்திரங்களை கொண்டு வந்து தேர்தல் ஆணையத்திடம் வழங்கினர். அந்த வகையில் சசிகலா தரப்பில் இதுவரை 3,98,632 பிரமாண பத்திரங்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இதேபோன்று பன்னீர்செல்வம் தரப்பில் 3,35,000 பிரமாண பத்திரங்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. இரு அணிகளின் சார்பில் 20 டன் ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இது போதாதென்று சசிகலா அணி தரப்பில் மேலும் 2,50,000 பிரமாண பத்திரங்கள் ரயில் மற்றும் விமானம் மூலம் கொண்டுவரப்படவிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. இதனால் தேர்தல் ஆணையமே திகைத்து போயிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இவற்றை வைக்க இடமே இல்லை என்று தேர்தல் ஆணையம் மறுத்ததாகவும் செய்திகள் உண்டு. மேலும் லட்சக்கணக்கான ஆவணங்களை தாக்கல் செய்ய இரு அணிகளும் திட்டமிட்டுள்ளதாகவும் அதற்காக கூடுதல் அவகாசம் கோரவிருப்பதாகவும் தெரிகிறது. இது மட்டுமின்றி அதிமுகவின் பெயர், சின்னம், கொடி ஆகியவற்றை பயன்படுத்த அனுமதி கேட்டு தீபா பேரவை சார்பிலும் தேர்தல் ஆணையத்தில் முதலாக 55,000 பிரமாண பத்திரங்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இவை அனைத்தையும் ஆய்வு செய்வது தேர்தல் ஆணையத்திற்கு எந்த அளவுக்கு சாத்தியம் என்பது தெரியவில்லை. இந்த ஆவணங்களை பரிசீலித்து பார்த்து முடிவெடுக்க தேர்தல் ஆணையத்துக்கு எவ்வளவு காலம் தேவைப்படும் என்பதே எதுவாக இருந்தாலும் குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு பிறகே இரட்டை இலை சின்னம் மீதான விசாரணை நடைபெறும் என்பதே தேர்தல் ஆணைய வட்டாரம் சொல்லும் தகவலாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக டெல்லியிலிருந்து ஒளிப்பதிவாளர் ஜெரின் சாமியலுடன் ஹனிகுமார்.